ஹாய் என்ன கத்தி ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ எதை பற்றினா, நிறைய பேர் வந்து ஹோம் டூர் வீடியோ கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு ஹோம் டூர் வீடியோ போட்டோம். இப்போ வந்து புது வீடு போயிட்டோமோன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா இந்த வீடியோ கொஞ்சம் புதுசாக மாற்றிருக்கோம். வாங்க என்னென்னு பார்க்கலாம். வாங்க 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 சொல்கிறேன். இது வந்து அருமையான கிச்சன். இங்கே சமைக்கலாம், என்ன சமைக்கலாம்னு யோசிக்கலாம், சாப்பிட்லாம், என்னென்ன ஸ்நாக்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அந்த மாதிரி இதெல்லாம் இங்கே பண்ணிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லை, ஃப்ரூட்ஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னைக்கு சமையல் எல்லாம் முடிஞ்சது, பாத்திரங்கள் அப்படியே இருக்கு. இனிமேல் தான் கழுவுனால பக்கம் போவாதீங்க. நீங்க ஹோம் டூர் என்கிட்ட சொல்லவே இல்லை, இப்போ திடீர்னு வந்து சொன்னீங்கன்னா நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணல. அதனால இவ்வளவுதான் நம்ம குட்டி கிச்சன். இந்த கிச்சன்ல தான் நம்மளோட இது வந்துட்டு ஃப்ரிட்ஜு, இது வந்து வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் எல்லாமே பளபளன்னு தொடச்சு வச்சிருக்கேன். அப்புறம் இது என்னதுன்னு நீங்க கேளுங்க. இது வந்துட்டு எழிலோட ஸ்கூலில் வந்துட்டு டெய்லியும் என்னென்ன வந்துட்டு லஞ்ச் கொடுத்து விடணும்னு ஒரு டைம் டேபிள் இருக்குங்க. இதுபடி தான் கொடுத்து விடணும். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே 5 நாளைக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சாய்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் என்ன விஷ் பண்ணுறாங்களோ அதை கொண்டு போய் சாப்பிட்டுக்கலாம். ஆமாங்க. இது மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸுக்கு ஒரு டைம் டேபிள் இருக்கு. ஆனால் நான் லஞ்ச் ஃபாலோ பண்ணுறதே பெரிய விஷயம். ஸ்நாக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணேன்னா அவ்வளோதான் அப்படின்ட்டு என்னால் முடிஞ்ச லஞ்ச் மட்டும் கொடுத்து விடுவேன். பின்னாடி பார்த்துட்டீங்களா? இது வந்து அவார்டு. ஃபர்ஸ்ட் இதை காமிக்கிறது எனக்கு ஃபர்ஸ்ட் வந்துச்சு. இது வந்து எங்கள் ஆஃபீஸில் எனக்கு கொடுத்தாங்க. அப்போ நான் கன்சீவாக இருந்தேன். ஆக்சுவலி அன்றைக்கி நான் லீவ் போட்டேன் இந்த அவார்டு கொடுக்கும்போது. அப்புறம் நானாக போய் நான் லீவ் போட்டேன், நித்தியம் அவார்டை கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்தேன். இது என்னன்னா மார்விக் அவார்டு சொல்லி கொடுத்தாங்க. சரி, ஓகே விடுங்க. அடுத்து வந்துட்டு இது ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இன்ஸ்டா ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்மளை ரெகனைஸ் பண்ணி கொடுத்தாங்க. இதுவும் ரொம்ப 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 ஹாப்பிங்க. இது வந்து ஒரு பெரிய 4 ஸ்டார் ஹோட்டலில் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு 3 ஸ்டார் ஹோட்டல். நெக்ஸ்ட் வந்து இது ரீசெண்டாக இப்போ ஃபன் மாலில் நம்மளுக்கு கொடுத்தாங்கல்ல அந்த அவார்டு. எல்லாமே ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நீங்கள் கேட்கலாம், ஏன் அவார்டை தூக்கி கிச்சனில் அதுவும் ஃப்ரிட்ஜ் மேலே வச்சுருக்கீங்கன்னு கேளுங்க. ஏன்னா வைக்கிறதுக்கு வேறு இடம் கிடைக்கல, அதனாலதான் இங்கே வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஆமாம், எல்லாத்தையும் தூக்கி மேலே அட்டாலியில் வைக்காம இருந்தேனே, அது வரைக்கும் சந்தோஷம். ஆமாம், அது வந்துட்டு துணி போட்டு மூடி வச்சிருக்கேன், டஸ்ட் ஆயிடக்கூடாது. ஒன்றும் இல்லை, வெறும் டப்பா தான். அப்படியா, மறந்துட்டு. சரி வாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரிட்ஜ் எல்லாம் ஓப்பன் பண்ணி காமின்னு சொல்லிடாதீங்க. எல்லாம் பாக்கெட்டா வச்சிருப்பேன். இது எல்லாத்தையும் மக்களே இவ்வளவு பாக்கெட் இங்க வச்சிருக்காங்க. இந்த அம்மா ஒரு பெரிய டப்பா பைத்தியம். எங்க போனாலும் டப்பாவை தூக்கிட்டு வந்துருவாங்க. ஆனா இந்த எந்த டப்பாலையுமே வந்துட்டு இத போட்டு எதுக்கு இந்த கவர் இங்க இருக்கு, எதுக்கு இந்த டப்பாக்கள் இங்க இருக்குது, நிறைய டப்பா பூட்டி வச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம். இந்த கவர் எல்லாத்தையும் நான் வந்துட்டு பார்த்துட்டு தூக்கி போடணும், பழசாயிருச்சுன்னு. ஆனா அது போடுறதுக்கே டைம் வர மாட்டேது. அப்புறம் இதே வர மாட்டேதுங்க, ஒரு தூக்கி போடணும்னு ஒரு இது. அது சாக்லேட். அது நானும் எழிலும் சாப்பிட்றதுக்காக சாக்லேட் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வந்து கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு மேல ஆச்சு. இல்ல, ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னொரு 4 பீஸ் இருக்கு, நானும் அவனும் சாப்பிடணும். எல்லாத்தையும் ஒரே நாளில் சாப்பிடக்கூடாதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிடணும். நெக்ஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இது டிஷ்யூ பாக்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். வாங்க அடுத்து போகலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க, ஆல்ரெடி நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ஹோம் டூர் போட்டிருந்தோம். ஆமா, அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அதே ஹோம் தான், ஆனா புது ஹோம் ஆயிடுச்சு. எப்படி? எங்க எழில் குட்டி வந்துட்டு அவரோட கை வண்ணத்துல எல்லா இடத்துலயும் வண்ணம் தீட்டி வச்சிருந்தார். அந்த வண்ணத்தை எல்லாம் அழின்னு அழிச்சிட்டு பெயிண்டரை கூப்பிட்டு வந்து பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கேங்க. கஷ்டப்பட்டு பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க. இப்ப சொல்லியிருக்க தங்கம், அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் சேர்த்து பெயிண்ட் அடிச்சிருக்கிறோம்ப்பா, இனிமேல் ஒரு பென்சில் கூட இதுல படக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன். அதனால ஓகேமான்னு சொல்லி சமத்தா இருக்கேன். அதனால ஆமாங்க, பையன் வளர்ந்துட்டான். ஆக்சுவலி குழந்தையா இருக்கும்போது அது எல்லாரும் பண்றதுதான். ஆனா நம்ம பையன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பண்ணிட்டான். அதனாலதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவும் ஆயிடுச்சு. வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் தான் இது எங்களோட பெரிய ஹால். ஓகேங்களா, இந்த ஹாலில் நாங்கள் டிவி பார்ப்போம், உட்காருவோம், காஃபி குடிப்போம், அப்புறம் இங்கே சோஃபாவில் உட்காந்து சில் அவுட் பண்ணுவோம், ஹோம்ஒர்க் எழுதுவோம், அதுக்கப்புறம் மறுபடியும் டிவி பார்ப்போம். நான் இங்கே ஒர்க் பண்ணுவேன். இதோ பார்த்தீங்களா, இதுதான் என்னோடய ஒர்க் ஸ்பேஸு. நான் ஒரு நாள் க்ளீன் பண்ணி வச்சேன்னா 1 மாதத்துக்கு க்ளீன் பண்ணி வைக்க மாட்டேன். இது வந்து போன மாதம் க்ளீன் பண்ணி வச்சது, இன்னும் க்ளீன் பண்ணலை. இங்கே நானும் ஒரு 3 எழுதி வச்சுருக்கேன், ஒட்டி வச்சுருக்கேன். ஆமாம், அது என்னென்னு பாருங்க, நீங்களே படிங்க. 4 லிட்டர் வாட்டர் மஸ்ட். ஆமாம். Only fruits, less oil. Yes. Walk every 1 hour. No water food. No to hotel food.
இங்க பாத்தீங்கன்னா இந்த மேடமோட ஜாடியில தண்ணி ஊத்தி வச்சுப்பாங்க. தண்ணி ஊற்றி வச்சுப்பேன். கடந்த 3 நாட்களாக நான் அந்த ஜாடியில் தண்ணியே ஃபில் பண்ணலைங்க, குடிக்கவே இல்லைங்க தண்ணி. ரொம்ப தப்பு தானே. ஆக்சுவலி தண்ணி வரும்போது நான் பிடிக்காம மறந்துட்டேங்க, வெளியே போயிருந்தோமா, போயிட்டு வந்து பார்த்தா தண்ணி வந்து நின்றுச்சு. இனிமேல் தான் கேனுக்கு ஃபோன் பண்ணி அந்த அண்ணாட்ட கொண்டு வந்து தர சொல்லணும். அதனால தண்ணி இல்லாத காரணத்தினால் தண்ணி குடிக்கவில்லை. நெக்ஸ்ட் இங்க வாங்க டிவி. கேட்பாங்க டிவி ஒன்றும் குட்டி போடலிங்க. இது வந்துட்டு அந்த டிவியை எங்க பையன் உடைச்சிட்டாங்க. டம்மு 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 டம்முன்னு வச்சு விளையாண்டுட்டு, நாங்களும் சரி பாலை வச்சு தானே விளையாடுறான்னு விட்டோம். ஒரு நாள் போட்டு அடிச்சான் பாருங்க, நடுவில் இவ்வளோ பெரிய கிராக் விழுந்துருச்சு. அதனால அந்த டிவியை வந்துட்டு மேலே அட்டாளியில் வச்சுட்டு இது வந்து புது டிவி வாங்கினோம். எவ்வளோங்க இது? ஆமா, இஎம்ஐ ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம் இல்லைங்களா? முடிஞ்சு இன்னும் ஒரு 2-3 மாசம் இருக்கு. அந்த 2-3 மாசம் கட்டி முடிச்சோம்னா இந்த டிவி வந்து நம்மளுக்கு சொந்தம். எஸ். இப்போ இது வரைக்கும் இது வந்துட்டு பேங்கோட டிவியா இருக்கு. நாங்க இப்போதைக்கு பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இந்த செடி, எஸ் இது வந்துட்டு ஆமா, இது வந்து புது செடிங்க. இது எப்படின்னா டெய்லியும் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கணும். ஆக்சுவலி கொண்டு வரும்போது இந்த ஹைட்ல இருந்தாங்க, இப்போ நல்லா ஹைட் ஆயிட்டாங்க. இது வந்துட்டு பேம்பூ ட்ரீ, லக்கி பேம்பூ ட்ரீயா. இது வச்சா ரொம்ப லக்கின்னு சொன்னாங்க, அதனால வாங்கி. ஒரு லக்கும் கிடைக்கல. ஆமா, அதுக்குதான் லக்கு கிடைச்சிருக்கு. கடையில இருந்தது இப்ப சேஃபா நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இருங்க 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 இங்க பாருங்க, இவர் வந்துட்டு மணி பிளான்ட். எஸ், ஆல்வேஸ் நம்ம வந்துட்டு மணி பிளான்ட் வந்து திருடிட்டு தான் வரணும். சொல்லிட்டு எல்லாம் பொறிச்சிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு மணி சேராது. இது எங்க பொறிச்சிட்டு வந்தோம் ஞாபகம் இருக்கா? ஆமா, சென்னையில ஜான் மந்த் போயிருந்தோமா, அப்ப வந்து ஒரு ஹோட்டல்ல போய் ஸ்டே பண்ணிருந்தோம். அங்க குறுக்கா முறுக்கா பாத்துட்டு யாருமே இல்லடான்னு டக்குனு பொறிச்சு இதே மாதிரி ஒரு பாட்டில்ல போட்டு தூக்கிட்டு வந்துட்டோம். ஒரு செடியை பொறிக்கிறதுக்கு என்ன பயப்பட வேண்டியதா இருக்கு. ஆக மொத்தத்துல அங்க இருந்ததை விட இந்த செடி இங்க ஹாப்பியா தான் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த செடியும் ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு. நெக்ஸ்ட் இங்க வாங்க இங்க வாங்க. நெக்ஸ்ட் இல்ல இல்ல, வீட்டை கூட்டி தொடச்சு முடிச்சுட்டு வெளியே காய வச்சு அப்படியே உள்ள எடுத்து வச்சுட்டு ஓடிட்டேன். இல்ல யாரும் வரமாட்டாங்க, அதனாலதான் அப்படியே கிடக்கட்டும்னு விட்டுட்டேன். இதை எடுத்து உள் ரூம்ல வைக்கணும், டைம் இல்ல, இப்ப எடுத்து வச்சேன். இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பெட்ரூம். அந்த ரூம் வந்துட்டு எங்க ட்ரெஸ்ஸிங் ரூம். அங்க நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். இங்க இருந்து காமிச்சிருங்க. கிளீனா இருக்கு. போதும் 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 போதும், நம்ம மனத்தை நம்மளே வாங்கக்கூடாது. அது வந்துட்டு ஒரு ரகசிய அறை. அந்த அறைக்குள்ள யாரும் போக மாட்டாங்க, போக வேண்டிய நேரம் வந்தா மட்டும் போவாங்க. நெக்ஸ்ட் வந்து இதுதான் முக்கியமான ரூம், வாங்க காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இதுதான் எங்களோட பெட்ரூம். இந்த ரூம்ல ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குங்க. இதோ பாத்தீங்களா புது பெட். இந்த புது பெட்டுக்கு முன்னாடி ஒரு பழைய பெட்டோட ஸ்டோரி சொல்றேன். ஃபர்ஸ்ட் நாங்க ஒரு சூப்பரான பெட் வாங்கியிருந்தோங்க. அது சூப்பரா இருக்கும்னு வாங்கி எழில் குட்டி வந்து பயங்கரமா யூரினேட் பண்ணி அந்த பெட்டையே வீண் பண்ணிட்டா. அதனால அந்த பெட்டை தூக்கி போட்டு இந்த பெட்ல தாங்க கடந்த 4 வருஷமா தூங்கிட்டு இருந்தோம். ரொம்ப கஷ்டங்க இது. இது ஆக்சுவலா இதுல படுக்கிறது ஒண்ணுதான், தரையில படுக்கிறது ஒண்ணுதான், அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப பேக் பெயினா இருந்தது. அதுக்கப்புறம் தான் இதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லையா. மனசு சாப்பிட்றது வாழ்றது நல்லா சாப்பிட்றதுக்காக. சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா தூங்கணும். அப்போதான் ஒரு மனுஷனோட மனசு மூளை எல்லாம் வேலை செய்யும், உடம்புக்கும் நல்லா ரெஸ்ட் கிடைக்கும். அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எந்த பெட்டு வாங்கலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போதான் எங்களுக்கு இந்த பெட்டு கண்ணில் பட்டுச்சு. அது ஒன்றும் இல்லைங்க, வீடியோ எடுக்கும்போது வெளியே பயங்கர வெளிச்சமாக இருக்கா, கிளார் அடிக்குது. அதனால தான் வந்து ஒரு ஸ்க்ரீனை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வாங்க பார்க்கலாம். இதுதான் எங்களோட புது மேட்ரஸ், ஃப்ளோ ஆன்டி கிராவிட்டி மேட்ரஸ். இதில் தூங்கும்போது அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க மேலே இருக்க லேயர் வந்து 100% லாட்டிக்ஸ்னால போட்டிருக்காங்க. இதில் தூங்கும்போது பேக் பெயின் சுத்தமாகவே இருக்காதுங்க. நான் சில சமயம் தூங்கும்போது எழில் குதிச்சுட்டே இருப்பான், பயங்கர டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஆனால் இந்த பெட்டு வந்ததுக்கப்புறம் அந்த டிஸ்டர்பன்ஸே எனக்கு இல்லைங்க. நான் இங்கே தூங்கும்போது அவன் குதிச்சாலும் என்ன பண்ணாலும் எனக்கு டிஸ்டர்பன்ஸே இருக்காது. ரொம்ப பீஸ்ஃபுல் நைட்டாக இருக்குங்க. நல்லா ஸ்லீப் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லை கத்தி, இந்த பெட்ல வந்து 3D ஏர் ஃப்ளோ டெக்னாலஜி இருக்கிறதுனால வந்துட்டு நம்ம வந்து 5 டிகிரி வரைக்கும் கூலிங்காக வச்சுக்கணும் நம்மள. அதனாலதான் ஹீட்டே தெரிய மாட்டேது போல இருக்கு. ஆமா, நல்லா ஸ்மூத்தாவும் இருக்கும், ஹீட்டே பெருசா தெரியாது இந்த பெட்ல. ஆமாங்க. அதுக்கப்புறம் நோட்டீஸ் பண்ணீங்களா, டஸ்டே வர்றது இல்ல இது யூஸ் பண்ணதுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் சில வராதுன்னு இல்ல கத்தி, டஸ்ட் ஃபார்ம் ஆகாது, ஈஸியா நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஆமாங்க, நல்லா இருக்கு. தூங்கும்போது ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கு, நல்ல தூக்கமும் வருதுங்க இதுல படுத்ததுக்கு அப்புறம். அதனாலதான் கார்த்தி வந்து ஆன்டி கிராவிட்டின்னு சொல்றாங்க. கிராவிட்டினா என்ன,
டபால் நம்ம இழுத்து கீழே தள்ளும். ஆன்டி கிராவிட்டினா என்ன? அப்படியே ஒரு ஃப்ளோட்டிங்லயே இருக்கும், மிதக்கும். அப்படியே இந்த நீச்சல் குளத்துல நீ ஸ்விம்மிங் பூல்ல இறங்கி குளிக்கும் போது எப்படி இருந்துச்சு, அப்படியே ஃப்ளோட்டிங் இருந்துச்சு. அதே மாதிரிதான் இருக்கு. நம்ம திரும்பும் போது உருளும் போதெல்லாம் பார்க்கும் போது நம்ம கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க, இன்னொரு விஷயத்த ஷேர் பண்ணணும். என்னது? நம்ம லவ் அண்ட் மேரேஜ் விஷயத்தை பத்தி தாங்க. அதேண்டி இப்போ சொல்ல ஒரு 6 வருஷம் செடி அது இல்லைங்க, நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க உங்க மேரேஜ் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜான்னு சொல்லிட்டு. எங்களோடது லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் தாங்க. கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்கு அப்புறம் எங்க எழில் குட்டி எங்களுக்கு வந்தாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிட்டோம். அது மட்டும் இல்லைங்க, டெலிவரி வந்துட்டு நார்மல் டெலிவரி ஆகும்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா என்னாச்சுன்னு தெரியல, வாட்டர் லெவல் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு சி செக்ஷன் பண்ணிட்டாங்க. தண்ணி குடிக்கணும், தண்ணி அப்பயும் குடிக்கல இப்பயும் குடிக்கல. ஆமா, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. அதனால முதுகுல ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க பாருங்க, எபிடூரல் இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டாங்க. அது போட்டதுக்கு அப்புறம் தாங்க ரியல் முதுகு வலியோட பெயினே தெரிஞ்சுதுங்க. அந்த அளவுக்கு பயங்கர பேக் பெயின். அதுக்கப்புறம் ஒரு 3 months அப்புறம் வந்துட்டு அம்மா வீட்டுல இருந்து நாங்க இங்க கோயம்புத்தூருக்கு ஷிஃப்ட் ஆயிட்டோம். ஏன் வந்த கோயம்புத்தூருக்கு? அம்மா வீட்டுல இருக்க வேண்டியதானே? பூவா பொழப்புக்கு வர வேணாமா, நம்ம 2 பேரும் வேலை செய்யறோம்ல, அதனால இங்க ஸ்விட்ச் ஆயிட்டோம். அதுக்கப்புறம் இங்க வந்து எங்களுக்குன்னு ஒரு குட்டியா ஒரு வாடகை வீடு, எங்களுக்கு தேவையான குட்டி 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 திங்ஸ் எல்லாம் நாங்க 2 பேருமே மினிமலிஸ்டிக்கா வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லி அது குட்டி குட்டி திங்ஸ் என்ன வேணுமோ அதை வாங்கிட்டு இருந்தோம். அப்ப வந்துட்டு என்னென்ன வேணும்னு எங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லைங்க. ஏன்னா ஒரே ஒரு ஐடியா மட்டும் மேடம்க்கு கரெக்டா இருந்துச்சுங்க. அது என்னன்னா கிச்சன் மட்டும் ஃபில் பண்ணி வச்சிருவாங்க. என்ன பண்ணப்போ? ஆமா, கிச்சன் ஃபில் பண்ணி வச்சிருவேன். ஏன்னா அங்கதானே சமைக்கிற வேலை எல்லாம் நிறைய இருக்கும். அதனால அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக பயங்கர பேக் பெயினுங்க. என்னால அந்த பெயினை பேர் பண்ணவே முடியல. மேடம் ரொம்ப நாளா என்கிட்ட சொல்லவே இல்லை. ஒன்றும் பிரச்சனை. மேடம் எப்படின்னா ரொம்ப வெகுலியானவங்க, ஒரு கஷ்டத்தை கூட வெளியே சொல்ல மாட்டாங்க. அப்ப நானா பார்த்தேன், என்னடா என்ன ஏந்தி காலைல டயர்டா இருந்துக்கிற, கை ஊடி ஊடி ஏந்திக்கன்னு கேட்கும்போது இல்லைங்க ரொம்ப பேக் பெயினா இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கே பெட் வாங்கிட்டு வந்து போட்டாச்சு. அந்த பெட் வாங்கிட்டு வந்து போட்டதுக்கு அப்புறம் தான் ரியல் ட்விஸ்டே ஆரம்பிச்சது. அப்ப எழில் வந்து ரொம்ப குட்டி குழந்தையா இருந்தால பயங்கரமா யூரினேட் பண்ணி அந்த பெட்டையே ஒரு வழி பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் அதை யூஸ் என்ன பண்றது? பால் குடிக்கிறது ஒண்ணு கிடைக்கிறது, பால் குடிக்கிறது ஒண்ணு கிடைக்கிறது, பாத்ரூம் கூட பெட்ல தான் அதிகமா ஒண்ணு கிடைச்சது. ஆமா, அதுக்கப்புறம் வேணாண்டா சாமி இந்த பெட்டை தூக்கி போட்டுருவோம்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட்டுட்டோம். எங்க தூக்கி போட்ட? மொட்டை மாடில போட்டுங்க. அதை காய வச்சு அதை வெயில்ல போட்டு அந்த நாத்தமெல்லாம் போனதுக்கு அப்புறம் தூக்கி வந்து கீழே போடாங்க. ஒரு நாள் என்னாச்சு, வெயில் சேர்ந்து மழை பெஞ்சு எல்லாம் நாரி போயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி சோஃபா நம்மளுக்கு இருக்கேன்னு சோஃபால போய் தூங்கலான்னு போனா அங்கேயும் எங்க பையன் சிங்க குட்டியை விட்டு வைக்கலிங்க, அங்கேயும் ஒண்ணு கிடைச்சு சோஃபாவையும் நாங்க தூக்கி போட்டோம். அந்த அளவுக்கு ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணிட்டோம், இது பாருங்க நம்ம நிறைய காசெல்லாம் செலவு பண்ண வேணாம், இங்க பாருங்க இந்த பெட் வச்சுக்கலாங்க. எழில் எப்ப பெரிய பையனையா அவனுக்கு இந்த மாதிரி பெட்ல யூரினேட் பண்ண மாட்டாங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வருதான், அப்புறம் நம்ம புது பெட் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தோம். அது வரைக்கும் இந்த பெட்ல தாங்க தூங்கினோம். பயங்கர பேக் பெயினா இருக்கும். இருந்தாலும் சரி வேற வழி இல்ல, நம்மகிட்ட நிறைய காசா இருக்கு, வருஷம் வருஷம் ஒரு புது பெட் வாங்குறதுக்கு அப்படின்ட்டு இருக்கிறத வச்சு சமாளிப்போம். பையன் அனுபவிச்சா பரவாயில்ல, என்னையும் சேர்த்து முதுகு வலி அனுபவிக்க வச்சு. அதுதான் இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டானே. 4 வருஷம். ஆமா, அதுக்கப்புறம் சூப்பரா ஒரு பெட் வாங்கணுங்க. அதுதான் இந்த ஃப்ளோ ஆன்டி கிராவிட்டி மேட்ரஸ் வாங்கணும். பெட்ல ஒண்ணு கிடைக்கூடாது தங்கம்னு சொல்லி அவன்கிட்ட ப்ராமிஸ் வாங்கி அதுக்கப்புறம் வாங்கணும். ஏன்னா நம்ம வீட்டுல வாங்குற ஒரு திங்ஸுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்கு. இந்த பெட்டுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஸ்டோரி இருக்குங்க. இப்போ இந்த பெட் வாங்கினதுக்கு அப்புறம் எனக்கு முதுகு வலியே இல்லைங்க, ரொம்ப ரிலாக்ஸிங்கா தூங்குறேங்க. எதுக்காக சொல்றேன்னா நம்மள மாதிரி இருக்கவங்க, அதாவது என்ன மாதிரி சி செக்ஷன் பண்ணவங்க பெரியவங்க எல்லாத்துக்கும் முதுகு வலி ஒரு பெரிய கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த பெட்டை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு கம்மியாயிருச்சு. நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. சரி போவோமா? அடுத்து அங்க போலாம். அவன் பெட்டோட பேர் சொல்லவே இல்ல. ஃப்ளோ ஆன்டி கிராவிட்டி மேட்ரஸ். அடுத்து இங்க வாங்க. இல்ல அவ்வளவுதான், நம்ம ஹோம் டூர் முடிஞ்சிருச்சுன்னு காமிக்கிறதுக்காக தான் வந்தேன். இன்னொரு பெரிய சரி விடுங்க, எல்லாத்துக்கும் ஒரு பெரிய புதுசா வாங்கியிருக்கீங்க. என்ன வாங்கியிருக்கேன்? அதெல்லாம் ஆல்ரெடி தாங்க இருந்துச்சு, சாம்பிராணி வைக்கிற ஸ்டாண்டு. சரி இருங்க, முக்கியமான விஷயத்தையும் மறந்துட்டேன். நம்மளோட யூடியூப்ல வந்துட்டு 1.5 லட்சம் ஃபாலோவர்ஸ் வர போறாங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி. 15 வருஷம் கழிச்சு 1.5 லட்சம் ஃபாலோவர் வந்திருக்கீங்க. ஆமா, இதே மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. எங்களால முடிஞ்ச வீடியோஸ் நாங்க போட்டு உங்களை என்டர்டெயின் பண்றோம். ஏதாவது மாத்திக்கிற மாதிரி இருந்தா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்க வீடியோ கண்டென்ட்டையும் மாத்திக்கிறோம். உன்னே நீ மாத்திக்கணும் கார்த்திகா, சொல்றேன் கமெண்ட்ல. ஆர்டிஃபிஷியல் கார்த்திகா. நான் என்னங்க ஆர்டிஃபிஷியலா பண்ண? ஆர்டிஃபிஷியல் தானே கார்த்தி. ஆமா, அப்படிதான் சொல்லுவாங்க. சரி விடுங்க, சொல்றவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பண்ணிட்டே இருப்போம். நெக்ஸ்ட் வந்துட்டு டாடா பாய். எல்லாரும் நம்ம வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு நான் இப்ப ஷேர் பண்ண மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். டாடா பாய்.